அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எழுத்ததிகாரத்தில் எழுத்தியலில் இருக்க எழுத்திலக்கணத்தோட பாகுபாடுகள் மொத்தம் 12 பார்த்தோம். அதில் பிறப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிறப்பு அப்படிங்கிறது செவி புலனாகும் எழுத்துக்கள் பிறக்கும் முறையே பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவர் பேசும்போது நம்ம காதுக்கு கேட்குற அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம். அந்த எழுத்து எப்படி பிறக்குது அப்படிங்கிறத 2 வகையாக பிரித்து சொல்லியிருக்காரு பவணந்தி முனிவர் நன்னூலில். அதாவது பொது பிறப்பு, சிறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எழுத்துக்களோட பொது பிறப்பு பார்க்க போகிறோம். எழுத்துக்களோட பொது பிறப்பு அப்படிங்கிறது மொத்தம் 8 முறையில் பிறக்குது. அதை தான் 74வது நூற்பால நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள் உரம் கண்டம் உச்சி மூக்கு உச்சு இதழ் நா பல் அணத்தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழி ஆய்வரல் பிறப்பே. அதாவது நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள் உரம் கண்டம் உச்சி கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ் நா பல் அணத்தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழி ஆய்வரல் பிறப்பே. அதாவது எவ்வற்றாலும் குறைவின்றி நிறைந்த உயிரினது முயற்சியால் உள்ளே நின்ற காற்று எழுப்ப எழுகின்ற செவி புலனாகின்ற அணுக்கூட்டம். அதாவது எந்த ஒரு விதத்துலேயும் குறைவின்றி இருக்கிறது எதுனா நம்மளோட உயிர் எதில் இருக்கும்? நம்ம உடம்புல இருக்கும். உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமானது எதுனா காற்று. அந்த காற்று தான் நம்ம காதுக்கு கேட்குற மாதிரியே அந்த செவி புலனாகின்ற அணுக்கூட்டம். அந்த காற்று நம்ம உயிரில் இருக்க அந்த காற்று நம்ம காதுக்கு கேட்குற அந்த எழுத்துக்கள், நிறையா எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களோட அணுக்கூட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் எந்தெந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இந்த 4 இடங்கள்லையும் பொருந்தி நிற்கும். இந்த 4 இடத்துல அந்த காற்று இருந்து வெளிவரும். அது வெளிவர போது தான் நம்மளுக்கு எழுத்தாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இந்த 4 இடங்கள்லையும் பொருந்தி நிற்கிற அந்த காற்றானது வெளிவரும்போது நம்மளுக்கு எழுத்துக்களாக வருது. அது எப்படின்னா நம்ம உயிரில் இருக்க உடம்புல இருக்க அந்த உயிருக்கு முக்கியம் எதுனா காற்று. அந்த காற்று மூலமாக தான் எழுத்துக்கள் பிறக்குது. அது எந்தெந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்த்தோன்னா மார்பு, கழுத்து, தலை, மூக்கு 4 இடங்கள்லையும் இருந்து. அடுத்தது பார்த்தோன்னா உதடு, நாக்கு, பல், மேல்வாயாகிய அன்னம் ஆகிய கருவிகளின் தொழில் முயற்சியால் மேலே இருக்கிறது எல்லாமே இடமுயற்சி. இது தொழில் முயற்சி. உதடு, நாக்கு, பல், மேல்வாயாகிய அன்னம் ஆகிய கருவிகளின் தொழில் முயற்சியால் வெவ்வேறு எழுத்தாகிய ஓசைகளாய் தோன்றும். ஒவ்வொரு இடத்துல இருந்து வரும்போதும் அது ஒவ்வொரு சவுண்டாக வரும். அதுதான் வெவ்வேறு எழுத்துக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எழுத்துக்களின் பொதுப்பிறப்பு. இப்போ எழுத்துக்களோட பொதுப்பிறப்பு எந்தெந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா மார்பு, கழுத்து, தலை, மூக்கு, உதடு, நாக்கு, பல், அன்னம் இந்த 8 இடத்துல இருந்து தான் பிறக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது முதல் எழுத்துக்களின் பிறப்பிடம். இவ்வளோ நேரம் பொதுவாக எந்தெந்த இடத்துல இருந்து எழுத்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுவே இப்போ முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களோட பிறப்பிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா 3 இடங்களில் இருக்குது. அது 75வது நூற்பால அவ்வழி ஆவி இடைமை இடம் மிடறு ஆகும். மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. அதாவது ஆவினா என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்தும் இடைமை அப்படின்னா இடையின எழுத்துக்கள் இரண்டும் மிடரில் பிறக்கும். மெல்லின எழுத்துக்கள் மூக்குல பிறக்கும். வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்கும். இந்த இடத்துல உரம் பெறும் வன்மை. வன்மைனா வல்லினம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். எழுத்துக்கள் பிறக்கும் இடத்து உயிரெழுத்துக்கள் 12ம். ஆவினா என்ன? உயிரெழுத்து இடைமைனா இடையின எழுத்து. இந்த 6ம் மிடறுனா என்னன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். அதாவது உயிரெழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் மொத்தம் உயிரெழுத்துக்கள் 12, இடையின எழுத்துக்கள் 6 மொத்தம் 18. மிடறுனா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். மேவும் மென்மை மூக்கு அப்படின்னா மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்தது உரம் பெறும் வன்மை அப்படின்னா வல்லினம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். இது பொதுவாக எழுத்துக்கள் எங்கெங்கே பிறக்குது, உயிரெழுத்துக்கள் எங்கெங்கே பிறக்குது, மெய்யெழுத்துக்கள் எங்கெங்கே பிறக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஒவ்வொரு எழுத்தாக நம்ம பார்க்கும்போது
அ ஆ இரண்டும் பிறக்கும் முறை எப்படின்னு பார்த்தோன்னா 76வது நூற்பால அவற்றுள் முயற்சியில் அ ஆ அங்காப்பு உடைய 76வது நூற்பா அவற்றுள் முயற்சியில் அ ஆ அங்காப்பு உடைய உயிரெழுத்துக்களுள் அகரம் ஆகாரம் ஆகிய இரண்டும் அன்னத்தின் தொழிலாகிய வாயை திறக்கும் முயற்சியால் பிறப்பன. அங்காப்பு அப்படின்னா வாயை திறக்கும் முயற்சி. உயிரெழுத்துக்களுள் அகர ஆகாரம் ஆகிய இரண்டும் அன்னத்தின் தொழிலாகிய வாயை திறக்கும் முயற்சியால் பிறப்பன. அடுத்தது இ ஈ ஏ ஏ ஐ. இந்த 5 எழுத்துக்களும் பிறக்கும் முறையை 77வது நூற்பால இ ஈ ஏ ஏ ஐ அங்காப்போடு அன்பல் முதல் நா விளிம்புற வருமே. இ ஈ ஏ ஏ ஐ இது 5ம் அங்காப்போடு வாயை திறத்தலோடு அன்பல் முதல் நா விளிம்புற வருமே. அதாவது இ ஈ ஏ ஏ ஐ ஆகிய 5 எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியோடு மேல்வாய்ப்பல்லை நாவின் அடியோரம் பொருந்த பிறக்கும். நாவின் அடியோரம் பொருந்த பிறக்கும். அடுத்தது உ உ ஓ ஓ அவ் பிறக்கும் முறை. இந்த 5 எழுத்துக்களும் எப்படி பிறக்கும்னு பார்க்குறோம். 78வது நூற்பால உ உ ஓ ஓ அவ் இதழ் குவிவே. இந்த 5 எழுத்துக்களும் இதழ் குவிவதால் பிறக்கும். அதாவது உ உ ஓ ஓ ஔ ஆகிய 5 எழுத்துக்களும் இதழை குவித்து கூறுகின்ற முயற்சியால் பிறப்பன. இதுவரைக்கும் உயிரெழுத்துக்கள் பிறக்கும் முறை பார்த்தோம். மொத்தம் 3 இருக்கு. வாயை திறத்தல்னால அ ஆவும், வாயை திறக்கிறதோட மேல்வாய் பல்லை நாவின் அடியோரம் பொருந்துவதாலும் இ ஈ ஏ ஏ ஐ இந்த 5 எழுத்துக்களும் பிறக்கும்னு பார்த்தோம். மீதி 5 எழுத்துக்கள் உ உ ஓ ஓ ஔ இந்த 5 எழுத்துக்களும் இதழை குவிப்பதால் பிறக்குது. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் முறை. மெய்யெழுத்துக்கள்ல கா ஞா சா ஞா டா நா பிறக்கும் முறை 3 முறையில் பிறக்கும். கா ஞா ஒரு இது, சா ஞா ஒரு இது, டா நா ஒரு இது. இது 3ம் தனித்தனியாக 3 முறை கொடுத்துருக்காங்க. 79வது நூற்பால கா ஞாவும் சா ஞாவும் டா ஞாவும் முதல் இடை நுனினா அன்னம் உரமுறை வருமே. 79வது நூற்பா கா ஞாவும் சா ஞாவும் டா நாவும் முதல் இடை நுனினா அன்னம் உறவுமுறை வருமே. முதல் நா அதாவது கா ஞார் 2 எழுத்துக்களும் முதல் நா அதாவது நாவின் அடிப்பகுதியில் மேல்வாய் பகுதியை அடிப்பகுதி பொருந்த பிறக்கும். முதல் நாவோட முதல் நா இருக்கு இல்லையா, அது மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்த பிறக்கும். முதல் நா மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்த கிடைக்கும் எழுத்துக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா இக்கு இங்கு. இரண்டாவது நடுநா நடு அன்னத்தை பொருந்த இச் இஞ்ச் ஆகிய இரண்டும் பிறக்கும். நடுனா நடு அன்னத்தை பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா இச் இஞ்சு. அதுவே நாவின் நுனி மேல்வாய் நுனியை பொருந்த இட் இன் பிறக்கும். நாவின் நுனி மேல்வாய் நுனியை பொருந்த இட்டு இன்னு பிறக்கும். அடுத்த நூற்பா தானா பிறக்கும் முறை. தாவும் நாவும் பிறக்கும் முறை எதுன்னு பார்த்தோன்னா 80வது நூற்பால அன்பல் அடினா முடியுற தானா வருமே. அன்பல் அடினா முடியுற தானா வருமே. அன்பல் அடினா முடியுற தானா வருமே. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவின் நுனி பொருந்த இத்து இந்த ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும். மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவின் நுனி பொருந்த இத் இந்த ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும். அடுத்ததாக பாமா பிறக்கும் முறை. பா எழுத்தும் மா எழுத்தும் எப்படி பிறக்குங்கிறது 81வது நூற்பால மீகீழ் இதழ் உற பம்ம பிறக்கும். மீகீழ் இதழ் உற பம்ம பிறக்கும். மேலுதடும் கீழுதடும் பொருந்த இப் இன் என்னும் எழுத்துக்கள் பிறக்கும். மேலுதடும் கீழுதடும் பொருந்த இப் இம் என்னும் எழுத்துக்கள் பிறக்கும். மீகீழ் இதழ் உற பாமா பிறக்கும். பாமா பிறக்கும். மேலுதடும் கீழுதடும் பொருந்த இப் இம் எனும் எழுத்துக்கள் பிறக்கும். அடுத்ததாக யா பிறக்கும் முறை. 82வது நூற்பால அடினா அடியன முறைய தோன்றும்.
82வது நூற்பா அடினா அடியனம் உரைய தோன்றும். நாவின் அடி மேல்வாயின் அடியை பொருந்த ஈ பிறக்கும். நாக்கோட அடி வந்து மேல்வாயோட அடியை பொருந்த ஈங்கிற எழுத்து பிறக்கும். அடுத்ததாக ரா ழா பிறக்கும் முறை. ரா ழா பிறக்கும் முறை. 83வது நூற்பா அன்னம் நுனினா வருட ராளா பிறக்கும். 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 அடுத்தது மேல்வாயை நாவின் நுனி தடவ இல் பிறக்கும். அதாவது ராளா அப்படிங்கிற எழுத்து மேல்வாயை நாவின் நுனி தடவ இல் அப்படிங்கிற எழுத்து பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லா பிறக்கும் முறை. லா பிறக்கும் முறை. 84வது நூற்பா அன்பல் முதலும் அன்னமும் முறையின் நாவிளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகார லகார ஆய் இரண்டும் பிறக்கும். லகார லகாரம் ஆய் இரண்டும் பிறக்கும். அன்பல் முதலும் அன்னமும் முறையின் நா விளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும். அதாவது லகரம் வந்து ஒற்றவும் லகரம் வந்து வருடவும் இரண்டும் பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேல்வாய்ப்பல்லினது அடியை நாவின் ஓரம் தடித்து ஒற்ற அதாவது நெருங்கல் லகரமும் மேல்வாயை நாவின் ஓரம் தடித்து தடவ லகரமும். மேல்வாய் பல்லோட அடிய நாவின் ஓரம் தடித்து நெருங்கிறதுக்கு வந்து லகரம். அதுவே லகரம் அப்படிங்கிறது மேல்வாயோட மேல்வாய் பல் அப்படின்னு வந்துச்சுன்னா குண்டியில், மேல்வாயோட நான் வந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர இல் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வா பிறக்கும் முறை. வாங்கிற எழுத்து எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது 85வது நூற்பால மேற்பல் இதழ் உற மேவிடும் அவ்வே. மேற்பல் இதழ் உற மேவிடும் அவ்வே. மேற்பல்லானது கீழ் இதழை அதாவது உதட்டை பொருந்த வகரம் பிறக்கும். மேல் பல்லானது கீழ் உதடை பொருந்த வகரம் பிறக்கும். அடுத்ததாக ரா நா பிறக்கும் முறை. ரா நா பிறக்கும் முறை. 86வது நூற்பா அன்னம் நுனினா நனி உரின் ரா நா வரும். அன்னம் நுனினா நனி உரின் ராணா வரும். மேல்வாயை நாவின் நுனி பொருந்த இன் பிறக்கும். மேல்வாயை நாவின் நுனி பொருந்த இன் பிறக்கும். சார்பெழுத்துக்களுக்கு இடமும் முயற்சியும். இதுவரைக்கும் முதல் எழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எந்த இடத்துல பிறக்கு எந்த முயற்சியில் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 87வது நூற்பா ஆயுதக்கு இடம் தலை. ஆயுதத்துக்கு என்ன தலை இடம் அப்படின்னா தலை. அங்கா முயற்சி சார்பெழுத்து ஏனவும் தம் முதல் அணிய. சார்பெழுத்து மொத்தம் 10 இருக்கு. அதில் ஆயுத எழுத்து மட்டும் தலையில் பிறக்கும். மீதி எல்லாமே தன்னோட முதல் எழுத்து பிறக்கிற இடத்துல பிறக்கும். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும். முயற்சி வந்து வாயை திறத்தல். ஆயுத எழுத்து இடம் வந்து தலை, முயற்சி அப்படிங்கிறது வாயை திறத்தல். ஆயுதம் தவிர பிற சார்பெழுத்துக்கள் தத்தம் முதல் எழுத்துக்களின் இடத்தையும் முயற்சியையும் பொருந்தி நிற்பன. பிறப்பிற்கு புறநடை. பிறப்பிற்கு புறநடை மொத்தம் 3 சொல்லியிருக்காங்க. 88வது நூற்பா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உல ஆகும். 88வது நூற்பா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உல ஆகும். பல எழுத்துக்களுக்கும் பிறப்பு ஒன்றாக கூறப்பட்டது எனினும் உயர்த்தி கூறுதல் தாழ்த்தி கூறுதல் உயர்த்தியும் தாழ்த்தியும் கூறுதல் ஆகிய முயற்சியால் பிறப்பில் சிறிது வேறுபாடு காணப்படும். மேலே சொன்ன நூற்பாக்களில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்படலாம். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உயர்த்தி கூறுதல் தாழ்த்தி கூறுதல் உயர்த்தியும் தாழ்த்தியும் கூறுதல். அதுதான் புறநடை. 88வது நூற்பா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உல ஆகும். இன்னைக்கு எழுத்துக்களோட பிறப்பு பற்றி பார்த்தோம். நாளைக்கு வர வீடியோவில் அடுத்த தலைப்பு பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.